ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 14. இன்றைக்கி நம்ம அக்வாரியம் சீரீஸில் என்ன ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம்னா டைகர் ஷார்க் தாங்க. டைகர் ஷார்க் சொல்லும் போது எவ்வளோ மாசாக இருக்கு பாருங்க. அப்படி தாங்க இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. பார்க்க சுறா மீன் மாதிரி இருக்கும். அக்வாரியத்துக்கே சுறானா நம்ம டைகர் ஷார்க் தாங்க. அண்ணே என்னடா அங்கே பாருங்கண்ணே, உட்காந்துருக்கா? என்ன இப்போ எப்படிண்ணே உட்காரலாம்? இந்த ஊரில் உங்கள் மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் சொல்லியுமா உட்காந்துருக்கதை பார்த்தா என் மனசுக்குள்ளே ரொம்ப நெருடுதுண்ணே. என்னது நெருடுது? சரி, இப்போ என்ன? இவங்களுக்கு ஆக்சிஜன் பம்பே தேவையில்லைங்க. ஆக்சிஜன் எல்லாமே இவங்க ஈஸியாக சர்வை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய டேங்கே வேணும். ஏன்னா இவங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அண்டு இவங்க சீக்கிரம் வளரக்கூடிய மீன் இவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய டேங்கே தேவைப்படும். வளர்ந்துட்டா ஒரு பாண்டு மாதிரி செட் பண்ணி அதில் விட்டுருங்க. இவங்க கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்பீஷியஸ். ஸோ வளர்க்கும் போது கூட டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக ஆட் பண்ணிங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷஸாக கூட விட்டிங்கன்னா ஈஸியாக சர்வை பண்ணிவிடுவாங்க. பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மாசாக இருக்கும். நமக்கு உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஏன் டயம் என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லைன்னா என்ன? மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்? அதுல முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? இவங்களுக்கு பிளட் வார்ம்ஸு, பெல்லட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே இவங்க சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க. ஸோ நல்ல நல்ல ஃபுட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.